இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சர்க்குலர் ஸ்கர்ட்டுக்கு எவ்வளோ கிளாத் வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த வீடியோவில் அதை பாருங்கள். இதோட முடிவில் வந்து நான் நம்மளோட கிளாஸை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம கிளாஸ் வந்து எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த டைமில் தீபாவளிக்கான ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. அந்த ஆஃபர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஃபுல் சர்க்குலர் ஸ்கர்ட்டை வெளியில் நம்ம வந்து மெயின் கார்மெண்ட்டாகவும் செமி சர்க்குலர் ஸ்கர்ட்டை உள்ள லைனிங்காகவும் கொடுக்க போகிறோம். ஏற்கனவே செமி சர்க்குலர் ஸ்கர்ட் நம்ம பார்த்தாச்சு. அதே செமி சர்க்குலர் ஸ்கர்ட் தான். செமி சர்க்குலர் ஸ்கர்ட்லேருந்து ஹைலோ ஏசிமெட்ரிக் ஸ்கர்ட்டாக இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணி நீங்கள் அதை வந்து உங்கள் ட்ரெஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணீங்க. உள்ள லைனிங்காக கொடுக்கும்போது ஏசிமெட்ரிக் வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கரெக்டான ஹெம் வந்து வச்சுக்கலாம். இப்போ அதுதான். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வரப்போகுது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஃப்ளேர் அதிகமாக வரப்போகுது. செமி சர்க்குலரை இவ்வளவு தூரம் நம்ம ஸ்கர்ட்டை பிடிக்கும்போது இவ்வளவு தூரம் தூக்கியிருப்போம். ஏ லைன்னா இவ்வளவு தூரம், செமி சர்க்குலர்னால் இவ்வளவு தூரம். இப்போ ஃபுல் சர்க்குலருங்கிறது இவ்வளவு தூரம் நம்ம தூக்குவோம். சரியா? இது நெக்ஸ்ட் நம்ம போர்ஷனில் அது இல்லை, பட் நான் ஓரலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு ஸ்கர்ட் என்ன இருக்குன்னா, டபுள் சர்க்குலர் ஸ்கர்ட். இப்போ இந்த சர்க்குலர் ஸ்கர்ட்டுங்கிறது நீங்கள் உட்காந்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ஃபேப்ரிக், பேக்கில் ஃபுல்லாக ஃபேப்ரிக் இருக்கும். அதுதான் சர்க்குலர் ஸ்கர்ட் அப்படிங்கிறோம். இது வந்து டபுள் சர்க்குலர் அப்படிங்கிறது ஃபுல் சர்க்குலரை இப்படி தூக்கலாம், டபுள் சர்க்குலரை இப்படி வரைக்கும் தூக்குனாலுமே ஃபுல்லாக இருக்கும். அப்போது ஃப்ரண்ட்டில் ஒரு சர்க்கிள் இருக்குது, அப்படியே பேக்கில் பார்த்தாலும் பேக்கில் ஒரு சர்க்கிள் இருக்குது. அதை தான் டபுள் சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது செமி சர்க்குலருக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் சொன்னேன்? ஸ்கர்ட்டுக்கு மட்டும் நம்ம பேசலாம். பாடிஸ்க்கு 1 மீட்டர் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸ்கர்ட்டுக்கு இப்போது செமி சர்க்குலராக இருந்தால் ஒரு 3 to 3.5 மீட்டருக்குள்ளே நம்மளால் பண்ண முடியும். இது ஃபுல் சர்க்குலர் ஸ்கர்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 4 to 5 மீட்டர். இது எதை வச்சு டிபெண்ட் ஆகும்? ட்ரெஸ்ஸோட லென்த்தை வச்சு. நீங்கள் வந்து லெகின் தெரிகிற மாதிரி போடுறீங்கன்னா ஒரு 4 மீட்டர் வச்சே உங்களால் பண்ண முடியும். இல்லை நான் ஃப்ளோர் லென்த்துக்கு பண்ண போகிறேன், கொஞ்சம் கொலுசு வரைக்கும் போட போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு 5 மீட்டர் தேவைப்படும். இல்லை இன்னும் எனக்கு நல்லா கரகரன்னு கீழே கடந்து இழுக்கிற மாதிரி பண்ணோம், நல்லா டச் ஆகி எனக்கு அது ஒரு சில ட்ரெஸ்ஸுக்கு அந்த ஃபீல் தேவைப்படும். அப்போ 6 மீட்டர் கூட தேவைப்படும். அப்போ லென்த்தை வச்சு தான் நமக்கு இந்த கால்குலேஷன் வந்து வருது. அப்போது 4 to 6 மீட்டர் வரைக்கும் அதை நீங்கள் எவ்வளோ லென்த்து கொடுக்க போகிறீங்களோ அதை வச்சு இந்த இது வரப்போகுது. நம்ம என்ன பண்ணோம், ஒரு வீட்லேயோ நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்ரீயாக இருக்க சாரீலேயும் பண்ணலாம். இதை சாட்டின், நெட்டு இந்த மாதிரி கிராண்ட் மெட்டீரியலில் வச்சு பண்ணோன்னா பார்ட்டி வேர், ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு, கிறிஸ்மஸ், நியூ இயர், தீபாவளி அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போடுறதுக்கான ட்ரெஸ் தான். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் மாற போகிறதில்ல, ஃபேப்ரிக் மாறினோன்னா அதோட லுக் வந்து மாறுது. அண்ட் இன்னும் என்ன, கொஞ்சம் பஃபியாக இருக்கும் நமக்கு சுற்றி. இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும்னா லேயர்ஸ். உங்களுக்கு உள்ள லைனிங்க்கு செமி சர்க்கிள்னு சொல்லியிருக்கிறேன். நமக்கு கேதர்ஸ் பண்ண தெரியும், ஏ லைன் பண்ண தெரியும், எல்லாம் தெரியும். உள்ள லேயர்ஸ் அதிகமாகும் போது இப்போ வந்து நெட் மெட்டீரியல்லாம் கிடைக்கும் நமக்கு. கேன் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலரில் நம்ம காமனாக வாங்குறது ஒயிட்டு, ஸ்கின் கலர் அந்த மாதிரி இருக்கும். கடைகள்லையும் உங்களுக்கு நிறைய கலர்ஸில் கிடைக்கும். ஒவ்வொரு இடங்களில் பிளாக்கு, ப்ளூ, ரெட்டு அப்படின்னு சொல்லி நிறைய கலர்ஸ்லேயும் கிடைக்கும். நீங்கள் வேணும்னா அதுவும் இது பண்ணிக்கலாம். உள்ளே வந்து நான் என்ன ப்ரிஃபர் அவங்களுக்கு சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னா, ஒரு இன்ஸ்கர்ட் மாதிரி ஒரு பேனல் ஸ்கர்ட் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கேன் ஒரு ஒயிட், காமனாக ஒரு ஒயிட்டை செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு மேலே கேன் வச்சு கேன் ஸ்கர்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா எந்த ட்ரெஸ்ஸுக்கெலாம் வேணுமோ அந்த ட்ரெஸ்ஸுக்கெலாம் அந்த இன்ஸ்கர்ட்டை போட்டுக்கிட்டு ஃப்ராக்கை போட்டோம் அப்படின்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் சூட் ஆகும். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம கேன் வச்சு இப்போ ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு வைக்கிறதுக்கு கபோர்டே பத்தாது. அதனால் ஒரு இன்ஸ்கர்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஃப்ராக்கு, ஸ்கர்ட்டு எல்லாத்துக்குமே நம்ம அதை வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போது கேன்லேயும் ஹார்டு கேன் இருக்குது, மீடியம் ரேஞ்சில் இருக்கிற கேன் இருக்குது, சாஃப்ட் பேபி சாஃப்ட் கேன் கூட இருக்குது. பார்த்தா அது நெட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு ஹார்டாக அப்படி வைக்க மாட்டாங்க, சாஃப்டாக இருக்கும், ஆனால் தூக்கிட்டு இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு. அதுவும் கேன் தான். உள்ள ஒயிட் கலர்ஸ்லேயும் கிடைக்குது. கொஞ்சம் ஸ்டிஃபான மெட்டீரியல், மீடியம் ரேஞ்ச். நீங்கள் இதெல்லாம் வந்து என்னென்னா டைரெக்டாக போய் ஒரு இடத்துல போய் அதை விசிபிளாக பார்க்கும்போது தான் இது என்ன அது என்ன, கடைக்காரங்களை நோண்டி கேட்டு கேன் காட்டுங்க, எனக்கு வந்து ஹார்டாக இருக்கிறது வேணும், நமக்கு தெரிஞ்ச 2-3 டெக்னிக்கல் வேர்டு அவங்ககிட்ட சொன்னேன்னா ஓகே மேம் உங்களுக்கு இந்த ரேஞ்சில் வேணுமா, இதோட ரேஞ்ச் இது, இதோட வித்து இது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து காட்டுவாங்க. இது நீங்கள் டி நகர்னு போனால் நான் எங்கே சொல்லுவேன்னா, இது ஜெயச்சந்திரனில் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கேன் இருக்கும். அதை தாண்டி நம்ம வந்து சவுகார்பேட்டை, பாரிஸ் போனோன்னா மெயினாக ஃபஸ்ட்டு மங்காராம்
மங்காராமில் இருக்கும் எல்லா வெரைட்டி. ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. மங்காராமில் மீடியம் ரேஞ்சும் இருக்கும், ஹை ரேஞ்சும் இருக்கும், எல்லாமே கிடைக்கும். எல்லா விதமான கேன்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் உள்ள சவுகார்பேட்டைக்குள்ளே போனீங்கன்னா இப்போல்லாம் நிறைய ரன்னிங் மெட்டீரியல் கடை நிறைய வந்துருச்சு. ஒவ்வொரு அது என்ன ஸ்ட்ரீட் சொல்லுவோம், மின்ட் ஸ்ட்ரீட்டு. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு லெஃப்ட் ரைட். நான் ஸ்டார்டிங் இதில் போனப்போ ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி போனப்போ குறிப்பிட்ட 1-2 கடைகள் தான், குருபரா, ஏ புட்டிக் அப்படி 1-2 தான் இருந்தது. இப்போல்லாம் பார்த்தோம்னா நிறையா ரன்னிங் மெட்டீரியல் கடையே நிறைய வந்துருச்சு. அப்போ எங்கே திரும்பினாலும் நீங்கள் ரன்னிங் மெட்டீரியல் கொஞ்சம் வாக் பண்ணி ஒரு நாள் அதை போய் நீங்கள் விசிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் நிறைய கடைகள் இருக்காங்க. உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே வாங்காதீங்க. ஒரு கடைக்கு ஒரு கடை ரேட்டு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நான் அப்போல்லாம் போகும்போது கண்டிப்பாக பார்கெயின் பண்ணி வாங்க முடிஞ்சுது. இப்போல்லாம் பார்கெயின் பண்ண முடியல. அவங்க பேசுகிறதும் ரொம்ப ரூடாக பேசுகிற மாதிரி இருக்குது அந்த இது. அதனால் நான் என்ன பண்ணுறது, சவுகார்பேட்டையை அவாய்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நமக்கு ஜெயச்சந்திரனோ சரவணா ஸ்டோர், நான் பாடி சரவணா நல்லாயிருக்கும் அங்கே போவேன். இல்லை மங்காரம் நல்ல காஸ்ட்லியாக வெட்டிங் ப்ரைடுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நேராக மங்காரம் அந்த கஸ்டமரையும் கூட்டிகிட்டு அவங்களையும் பார்த்து நீங்களே பார்த்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வாங்கிடுவேன். இந்த மாதிரி தான் ஃபேப்ரிக்ஸ்லாம் இந்த மாதிரி வாங்குறது. ரேட்டை பற்றி நம்ம வந்து இதுக்கெலாம் வந்து ரேட்டு கம்மியாக அந்த கடையில் இருக்குது அப்படின்னு எங்கேயும் எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் சவுகார்பேட்டைக்கு ஏன் போகலாம் அப்படின்னா நிறைய வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல் இருக்கும். நெட் மெட்டீரியல், இப்போ புதுசாக வந்து ட்ரெண்டிங் மெட்டீரியல், அந்த மாதிரி நிறைய கலர்ஸு, நிறைய நெட் ஃபேப்ரிக், ப்ரொக்கேடு, அந்த மாதிரி வெல்வெட்டு, அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதை நீங்கள் பார்க்கலாம், அதை நீங்கள் வாங்கலாம். அதுக்காக நம்ம வந்து சவுகார்பேட்டைக்கு போகலாம். கம்மின்னு நினச்சி போக வேணாம். நமக்கு வேணுங்கிற மெட்டீரியல் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு கடை இல்லைன்னா இன்னொரு கடை, ஒரு கடை இல்லைன்னா இன்னொரு கடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முதல்ல சரௌண்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து வாங்கிக்கோங்க, ஒரு ஐடியா பார்த்துட்டு. சரியா? ஓகே, சரி. இப்போ மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட்ஸ் தெரிஞ்சுதான். இப்போ ஃபுல் சர்க்குலருக்கு சொல்லலைல்ல, சர்க்குலர் வரைக்கும் சொன்னேன். சர்க்குலருக்கு எவ்வளவு சொன்னேன்? 4 to 6 மீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஒருத்தங்க வந்து எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து இருந்தாங்க, நல்லா டாலாக இருப்பாங்க. திருவான்மியூர்லேருந்து காரில் வருவாங்க. இப்போ இல்லை, ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி வருவாங்க. 7.5 மீட்டர்ஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டது. ஒரு சர்க்குலர் ஃப்ராக் தான். அவங்க நல்லா ஃப்ளோர் வரைக்கும் போடுவாங்க. ஹால்டர் நெக் தான், ஸ்லீவ்லாம் கிடையாது. நல்லா அவங்களுக்கு வந்து நிறைய தேவைப்பட்டது. அவங்க ஹைட்டுக்கு வந்து 7 to 7.5 மீட்டர்ஸ் அப்படி தேவைப்பட்டது. அப்போ அவ்வளோ தேவைப்படுற இதுவும் இருக்கும். நம்ம ரேண்டமாக ஹைட்டாக இருக்கிறத நோட்டீஸ் பண்ணாமல் நம்ம கம்மியாக வாங்கிடக்கூடாது. கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் சர்க்குலர் வந்து 4 ஃபோல்டில் போடுவோம். அப்போ 4 லேயர்லேயும் இவ்வளோ கூடுச்சுன்னா 1 மீட்டர் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ நம்ம கம்மியாயிடுச்சுன்னா மறுபடியும் வாங்க முடியாது. அதனால் மெட்டீரியல் கால்குலேஷன் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ வந்து சர்க்குலர். அடுத்தது டபுள் சர்க்குலர். ஃபுல் சர்க்குலர் தான் நம்ம இப்போ சொன்னோம். இப்போ டபுள் சர்க்குலர். அப்போ டபுள் சர்க்குலர் என்ன? இந்த சர்க்குலரோட டபுள் அமௌண்ட். இது 5 மீட்டர்னா அது 10 மீட்டர். நான் இது வரைக்கும் அந்த 10 மீட்டர் வச்சு தைச்சது கிடையாது. ஏன் வீணாக போட்டு ஒரு ட்ரெஸ்ஸில் 10 மீட்டரை வைப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சது கிடையாது. பட் அதோட டெக்னிக் அண்ட் ஃபார்முலா நான் உங்களுக்கு லைட்டாக அதை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? டபுள் சர்க்குலரும் சேர்ந்து சொல்கிறேன். பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போவாவது ஒரு சிச்சுவேஷனில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நார்மலாக நமக்கு டபுள் சர்க்குலர் 2 சாரீ தேவைப்படும். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 2 சாரீ வேணும். நார்மலாக இப்போ நம்ம ஒரு சாரின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பிளைன் சாரீ வாங்குறோம்னா டபுள் சர்க்கிள் போடுறோன்னா 2 சாரீ. இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்? ஒரு காம்படிஷன் போகிறோம், ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கு நல்லா ஃப்ளோ நல்லா சுற்றும் போது சர்க்குலரை விட ஃபுல் சர்க்குலருக்கு இப்படி இது பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம நார்மலாக போடுறதுக்கு அது தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இதை நம்ம ரெடி பண்ணலாம். இல்லை நமக்கே ஒரு சில நேரம் ஒரு ஆசை வரும், டபுள் சர்க்குலரை போட்டு தான் பார்ப்போமே, நம்ம இது வரை போடலை அப்படின்னு நினச்சோன்னா அந்த இடத்துலையும் நம்ம அந்த டபுள் சர்க்குலரை 10 மீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? எனக்கு நான் படிக்கும்போதில் நான் ஒர்க் பண்ணும்போது என் கூட ஒரு ஸ்டாஃப் ஒர்க் பண்ணாங்க. அவங்க வந்து டபுள் சர்க்குலரில் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நாங்களாம் சுற்றி அவங்கள பார்த்தேன். ஏன்னா எனக்கு அது விருப்பம் இல்லை அவ்வளவு இது பண்ணணும். ஆனால் செஞ்ச ஒருத்தங்களை நம்ம நேரில் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கும்ல. 4 பேனல் மாதிரி வரும். இப்போ சர்க்குலர், செமி சர்க்குலர் என்னது ஒரே ஃபேப்ரிக்காக நமக்கு இப்படி வந்தது. ஃபுல் சர்க்குலரில் எப்படி வரப்போகுதுன்னா முன்னாடி ஒரு பார்ட்டு பின்னாடி ஒரு பார்ட் அப்படின்னு வரப்போகுது. இப்போ இதுதான் மேக்ஸிமமாக 2 பார்ட்டாக சர்க்குலர்லேயே வைக்கிறோம். அப்போ ஃபுல் சர்க்குலரில் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஒரு செமி சர்க்குலர், இங்கே ஒரு செமி சர்க்குலர், அப்போ இங்கே ஒரு செமி சர்க்குலர், அப்போ 4 பேனல் மாதிரி அந்த இது வந்து பேனல் மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் உங்களுக்கு.
4 கலர் கூட கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி. நீங்கள் ஏதாவது ஃபுல் டபுள் சர்க்குலர் பார்த்தீங்கன்னா இந்த இது உண்டுல்ல, இந்த கமலோட ஒரு ஒயிட் கலர் ஒரு கமலே பாடுவார் ஒரு அண்ணாலும் நோக்கி நாள் அப்படின்னு ஒரு அது என்ன பாட்டு, விஸ்வரூபம். விஸ்வரூபம்ல ஒரு ஒயிட் கலர்ல வந்து நல்ல ஒரு பரதநாட்டியம் டான்ஸ் மாதிரி அந்த ட்ரெஸ் வந்து டபுள் சர்க்குலர் தான் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க அதை போய் பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ வேணும்னா இந்த மாதிரி போடுறது தான் டபுள் சர்க்கிள். அதில் வந்து அந்த மேம் வந்து வச்சுருந்தாங்க, பிளாக் கலர் ட்ரெஸ் தைச்சிருந்தாங்க. அதில் வந்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு லைன், ஒரு பிங்க் கலரில் ஒரு லைன், பார்டர் மாதிரி. அந்த டபுள் சர்க்குலருக்கு பார்டர் வச்சு தைக்கணும்னா எவ்வளோ பொறுமை இருக்கணும். அப்போ அதை வந்து ஒரு மெனக்கெட்டு இந்த மாதிரி ஒரு லுக் நமக்கு வேணும் அப்படிங்கிறத அதில் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அப்போ உண்மையிலேயே நாங்கள் ஒரு எக்ஸிபிஷனை பார்த்த மாதிரி, மேம் இதை காட்டுங்க, மேம் அதை காட்டுங்க, இது எப்படி வச்சிங்க, அது எப்படி வச்சிங்கன்னா அப்படி ஒரு ஹாப்பியாக இருந்தது அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது. அப்போ எப்போவாது ஒரு டைம் வந்து பண்ணி பாருங்க, சரியா? ஓகே, இப்போ சர்க்குலருக்கு கிளாத் கட்டிங் டைரெக்டாக நம்ம துணியில் வந்து போட போகிறோம். எப்படி ஃபோல்ட் பண்ணணும்? சாரீ ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி. ஒரு அடல்ட்டுக்கு நம்ம வந்து சர்க்குலர் போடுறோம் அப்படின்னா சாரீ ஃபோல்டிங்னா ஒரு சாரீ எப்படி ஃபோல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். நம்ம வச்சுருக்கிற 5 மீட்டரோ 5.5 மீட்டரோ வச்சுருக்கோம்ல, இல்லை 6 மீட்டர் வச்சுருக்கோம்னா அது அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஒரு ஃபோல்டு, இன்னொரு ஃபோல்டு. இஃப் நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு பண்ணுறோம், சின்ன பிள்ளைங்க மீன்ஸ் ஒரு 5 இயர்ஸ்க்கு பண்ணுறோம் அப்படின்னா ஹேண்ட் கர்ச்சீஃப் ஃபோல்டு ஒரு ஃபோல்டு. அதை என்ன சொல்லுவோம் டெக்னிக்கலாக? விட்த் வைஸ் ஃபோல்டு, லென்த் வைஸ் ஃபோல்டு. அப்படியே ஹேண்ட் கர்ச்சீஃபை வந்து நம்ம ஸ்கொயராக ஃபோல்ட் பண்ணுவோம்ல, இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை தலைகீழ ஒரு ஃபோல்ட் பண்ணுவோம்ல, அது ஹேண்ட் கர்ச்சீஃப் ஃபோல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 5 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம பண்ணுறோன்னா ஹேண்ட் கர்ச்சீஃப் ஃபோல்டில் பண்ணலாம். அது எப்படி இருக்கும்? ஃபோல்ட் பண்ணிட்டிங்கன்னா ஹேண்ட் கர்ச்சீஃப் ஃபோல்டுன்னா இங்கே டபுள் ஃபோல்டு, இங்கே டபுள் ஃபோல்டு இருக்கும், இங்கேயும் டபுள் ஃபோல்டு, இங்கேயும் டபுள் ஃபோல்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல வேஸ்ட்டை வந்து மார்க் பண்ணணும். செமி சர்க்கிள் மார்க் பண்ணோம்ல, நான் இப்போ கேல்குலேஷன் எதுவும் சொல்லலை, நான் அது எப்படி வருங்கிற ஒரு ஐடியா. லென்த் வைஸ் ஃபோல்டு, விட்த் வைஸ் ஃபோல்டு. இது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபேப்ரிக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து 44 வந்து நம்மளோட மெட்டீரியலோட விட்டாக இருக்கும். 44 விட்டு இல்லை, அதை நம்ம வந்து 44ஆக தான் ஆப்போசிட்லி இருக்கணும். அப்போ தான் ஹேண்ட் கர்ச்சீஃப்க்கு சரியான ஒரு ஃபோல்டு வந்து கிடைக்கும். ஸ்கொயராக தானே இருக்கும், நம்மளோட கர்ச்சீஃப்லாம் ஸ்கொயராக தான் இருக்கும். அதை தான் பண்ண போகிறோம். சரி, இப்போ வேஸ்ட்டை வந்து இப்படி மார்க் பண்ணுறோம். அடுத்தது இதை வந்து இப்படி மார்க் பண்ணுறோம். ஸ்கர்ட்டோட லென்த்தை மார்க் பண்ணுறோம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை எங்கே கட் பண்ணுவோம்? இந்த இடத்துல கட் கொடுப்போம் அண்ட் இந்த இடத்துல கட். ஓகே, இப்போ இதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும் அண்ட் இப்படி இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எங்கேயுமே ஒரு சைடில் கட் இருக்காது, ஒரு சர்க்கிள் சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும். இதை அப்படியே இதை பிடிச்சிட்டு இங்கே ஒரு வேஸ்ட் பேண்ட் வச்சிட்டிங்கன்னா குட்டி பிள்ளைங்களுக்கு சூப்பராக பண்ணிடலாம். சரியா? சரி, இப்போ நம்ம வந்து இது வந்து சர்க்கிள் மாதிரி வருது. இதே ட்ரெஸ்ஸை 2 லேயரில் போட்டு ஹேண்ட் கர்ச்சீஃப் மாதிரி ஹேண்ட் கர்ச்சீஃப்னா இந்த இடத்துல இருக்கிறத ஹேண்ட் கர்ச்சீஃப் மாடலில் பண்ணணும் அப்படின்னா இது வேஸ்ட்டு நார்மலாக உள்ளது மார்க் பண்ணுறோம். இப்போ உங்கள் ஸ்கர்ட்டோட மேக்ஸிமம் ஹைட் இது லைக் ஒரு ஹைலோ மாதிரி தான் இருக்கும். இந்த கர்ச்சீஃப் இப்படி வந்திருக்கும். அப்போ மேக்ஸிமமாக என்னோட காஃப் வரைக்கும் அந்த ஸ்கர்ட் தொங்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த மேக்ஸிமமாக இருக்கிறத காஃப் வரைக்கும், அந்த கம்மியாக இருக்கிறது நீ வரைக்கும். அப்போ காஃப் வரைக்கும் இருக்க லென்த்தை இந்த இடத்துல கொடுக்குறீங்க, இந்த வேஸ்ட்லேருந்து காஃப் வரைக்கும் இருக்கிறது இங்கே, உங்களோட நீ லென்த்தை இங்கே இங்கே அண்ட் இங்கே. இப்போ இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்க இப்படி ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்தா இது அதிகமான லென்த்தாகவும் இது கம்மியான லென்த்தாகவும் இருக்கும். இது எங்கே? முட்டி வரைக்கும், இது நம்மளோட காஃப் வரைக்கும். ஓகே, இதை இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா இது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஹேண்ட் கர்ச்சீஃப் மாடலில் இப்படி இருக்கும். இதில் இன்னொரு லேயர் கட் பண்ணுறீங்க. சேம் இதே மாதிரி இன்னொரு இதுலேயே 2 லேயர் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ 2ஐயும் ஒன்றுக்கு மேலே ஒன்றை தூக்கி வைக்கிறேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டார் மாதிரி பார்த்துருப்பீங்க. இப்படி இதை இங்கே தொங்க. கிளாஸ் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட கிளாஸில் எப்படி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் மேக் பண்ணும்போது பேட்டர்ன் மேக்கிங்லேருந்து கிளாத்தோட எவ்வளவு நமக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதுலேருந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ஃபேஷன் டிசைனிங், குர்த்தி, ப்ளவுஸ் அப்படிங்கிற கோர்ஸோட நம்ம இப்போ தீபாவளிக்கு ஸ்பெஷல் ஆஃபராக ஆன்லைனுக்கு 20% டிஸ்கவுண்ட்டும் ஆஃப்லைனுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறோம்.
கொடுக்குறோம். இன்னும் ஸ்பெஷலாக நெக்ஸ்ட் பேட்ச் October 13th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த பேட்ச்சில் 2 பேருக்கு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறீங்க நீங்கள் யாராவது, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கிளாஸில் ஃப்ரீயாக 2 பேருக்கு கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம். அந்த சீட்டை நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களால டைரெக்டாக வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் சரி. நேற்று வந்து என்கிட்ட வந்து ஒருத்தங்க ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, மேம் என்னால் நேரில் வர முடியாது, ஆன்லைனில் தான் பண்ண முடியும், எங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட் கொடுக்கலாமேன்னு கேட்டிருந்தாங்க. நான் அப்போ யோசித்தேன், ஓகே சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம 50% டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். இது என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை வந்து பண்ணுறோம். நம்மளோட ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டியூட்டில் டைரெக்டாக வரவங்களுக்கும் நம்ம இதை ப்ரொவைட் பண்ணுறோம். தீபாவளி வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் டைரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்டிங்கனாலும் நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுவேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச்.